Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அதையே கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அதாவது சட்னிக்கல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி. 4 பொருட்களை வச்சு ஈஸியாக ரொம்பவே டேஸ்டான இந்த சட்னிங்க இது அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 2 அதையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை வந்து இது கூட சேர்த்துருவோம். அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். கூடவே தேவையான வந்து கண்டிப்பாக தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னி வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடேறினா போதும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்தளவுக்கு சூடேறினா போதும். நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஸ்டைலில் இங்கே இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. 4 பொருட்கள் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.